விருச்சக லக்னத்துக்கு இந்த ராகு திசை எந்த வித பலன்கள் தருவீங்க? விருச்சிக லக்னத்துக்கு பாத்தீங்கன்னா ராகு ஓரளவுக்கு சுமாரான கிரகம் தான். நான் சொன்ன மாதிரி இந்த துலா லக்னம், கன்னி லக்னம், கடக லக்னம், ரிஷபம், மேஷம் மாதிரி ரொம்ப நல்ல பயன்கள் கொடுக்காது. பட் இருந்தாலும் சுக்கிரனோட வீட்டில் இருக்கும்போது சுக்கிரன் போல் செயல்பட்டு ஒரு சுப விஷயங்கள் கொடுப்பார். 12ஆம் வீட்டுல ராகு இருந்து குரு பார்வை 6ஆம் இடத்துல பார்க்கும் பொழுது வெளிநாட்டுல இம்போர்ட் எக்ஸ்போர்ட் அது மாதிரி தொழில நல்ல லாபத்தை கொடுப்பார். நல்ல ஓரளவுக்கு வெளிநாடு தொடர்புகள் பெற்று சம்பாதிக்கக்கூடிய அமைப்புகள் கண்டிப்பா உண்டு. ராகு 10ஆம் வீட்டுக்கு சம்மந்தப்படும் பொழுது சூரியன் தான் 10ஆம் வீடா வருவதனால கொஞ்சம் அரசு அது மாதிரி சம்மந்தப்பட்டதுல எல்லாம் கொஞ்சம் பிரச்சனைகள் வரும். ஸோ பொதுவா ராகு குரு, சுக்கிரன், பௌர்ணமி, சந்திரன், புதன் சம்மந்தப்படும் பொழுது பரவாயில்லை. இதுல புதன் சம்மந்தப்படும் பொழுது புதனே விருச்சிக லக்னத்துக்கு அட்டமாதிபதியாக இருப்பதனால புதன் ராகு சேரும் பொழுது ராகு அந்த அட்டமாதிபதியோட ஆதிபத்தியை எடுத்து புதன் போல் செயல்பட்டு வம்பு வழக்குகளை கொடுத்துருவார். எனக்கு நிறைய ஜாதகங்கள் விருச்சிக லக்னத்துல பிறக்கிறவங்க ராகு கன்னியில இல்லாமல் மிதுனத்துல இருந்து 8ஆம் இடத்துல இருந்து புதனோட சேர்ந்து இருப்பார். ஸோ ராகுவே 8ஆம் வீடு மாதிரி செயல்பட்டு குடும்பம் போய் எல்லாம் பிரச்சனையாகி வம்பு வழக்கு, அசிங்கம், கேவலம் எல்லாத்தையும் கொடுக்கக்கூடிய அமைப்பு புதன் திசையும் கொடுத்துரும், ராகு திசையும் கொடுத்துரும். அதனால ராகு புதன் சம்மந்தப்படுவது விருச்சிகத்துக்கும் மேஷ லக்னத்துக்கும் ஒரு ரிஸ்கான காம்பினேஷன். பார்த்து தான் பலன் சொல்லணும்.